வடவேங்கடம் தென்குமரி யாயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற வரிகளுக்கு ஏற்ப வடக்கே வேங்கடமலையில் இருந்து தெற்கே குமரி முனை வரை பரவி வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழ் முன்னோர்கள். ஒரு காலகட்டத்தில் பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்த நம்முடைய தமிழர்கள் கால ஓட்டத்தில் ஆட்சி மாற்றத்தாலும் அதிகார மாற்றத்தினாலும் நம்முடைய எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இன்று தமிழ்நாடு எனப்படும் ஒரு சிறிய மாநிலத்துக்குள்ளாக நம்ம வாழ்ந்து வர்றோம். நம்முடைய முன்னோர்கள் போர்கள்னாலும் ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றத்தினாலும் பெரும் நிலப்பரப்பை இழந்தாங்க. அப்படி இழந்தும் நம்மிடம் பெரும் நிலப்பரப்பு என்பது இருந்தது. அப்படி இருந்த நிலப்பரப்பை நம்ம எப்படி திரும்ப இழந்தோம்? வெறும் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மிடம் ஆட்சியும் அதிகாரமும் இருந்தும் இந்தியாவில் மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரித்த சமயத்தில் நம்முடைய பக்கத்து மாநிலங்களிடம் 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான நிலப்பகுதியை நம்ம இழந்தோம். அன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்தது, நம்முடைய தமிழர்கள் எப்படி நிலத்தை இழந்தாங்க என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இன்று இருப்பது போல அன்று மாநிலங்கள் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் 9 மாகாணங்களும் 3 யூனியன் பிரதேசங்களும் இருந்தன. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு என்பது மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. தென்னிந்தியாவில் மெட்ராஸ் மாகாணம், புதுக்கோட்டை சமஸ்தானம், திருவிதாங்கூர் சமஸ்தானம், மைசூர் மாகாணம் போன்ற 4 மிக பெரும் சமஸ்தானங்கள் இருந்தன. இந்த பகுதியில தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் என அனைத்து இனத்தவர்களும் ஒன்றாகத்தான் வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்கையில 1948ஆம் ஆண்டே இந்தியாவில் இருந்த பல்வேறு தேசிய இன மக்கள் எங்களுக்கு மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என கோரிக்கை வச்சாங்க. இந்த சமயத்துல 1948ஆம் ஆண்டு மத்திய அரசு எஸ்கே தார் என்பவர் தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த கமிஷன் இந்தியா முழுவதும் ஆய்வு பண்ணிட்டு இந்தியாவில் மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க தேவை கிடையாது, உங்களுக்கு வேண்டும் என்றால் நிர்வாக வசதிக்காக பிரித்துக் கொள்ளலாம் என அறிக்கையை தாக்கல் பண்ணிடுறாங்க. இதனால அந்த சமயத்துல மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க கிடையாது. இந்த சமயத்துல தமிழ்நாட்டின் எல்லை பகுதிகளான திருத்தணி, திருவலங்காடு, காளகஸ்தி, திருப்பதி போன்ற பல்வேறு பகுதிகளில் தெலுங்கர்கள் குடியேற்றம் என்பது அதிகமாக தொடங்கியது. இதனால மாப்போசி அந்த பகுதிகளுக்கு சென்று அங்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மாப்போசி ஒரு முறை திருப்பதி சென்று பேசிய பொழுது அங்கு இருந்த தெலுங்கர்கள் மீசைக்கார கிராமணியே வெளியே போ என மாப்போசியை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்துல 1952ஆம் ஆண்டு ஆந்திராவை சார்ந்த பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவர் தெலுங்கர்களுக்காக ஆந்திரா எனப்படும் ஒரு மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என போராட ஆரம்பிக்கிறாரு. 1952 அக்டோபர் 19ஆம் தேதி அன்று அவர் உண்ணாவிரதத்தை தொடங்குகின்றார். அவருடைய கோரிக்கையில மிக முக்கியமான கோரிக்கைனா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரா எனப்படும் மாநிலம் உருவாக வேண்டும், மேலும் மதராஸ் மனதே, அதாவது சென்னையுமே நீங்க ஆந்திரா கூட இணைக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறாரு. இவருடைய போராட்டத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவே கிடையாது. இதனால 55 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 1952 டிசம்பர் 15ஆம் தேதி அன்று இறந்து விடுகின்றார். இவருடைய மறைவிற்கு பிறகு ஆந்திராவில் மிக பெரும் கலவரம் வெடிக்கின்றது. அந்த கலவரத்தை அடக்க நடந்த துப்பாக்கி சூட்டில் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதன் பிறகு மத்திய அரசு 1953 அக்டோபர் 1ஆம் தேதி அன்று தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரா எனப்படும் ஒரு மாநிலத்தையும் உருவாக்கி கொடுத்தாங்க. ஆந்திரா மாநிலம் உருவான சமயத்துல தெலுங்கர்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா, மெட்ராஸை 2ஆக பிரித்து ஒரு பகுதியை ஆந்திராவுடன் இணைக்க வேண்டும், மேலும் மெட்ராஸ் தான் ஆந்திராவின் தலைநகராக இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தாங்க. ஆனால் இதை மத்திய அரசு கேட்டுக்கொள்ளவே கிடையாது. அதற்கு பதிலாக 16 மாவட்டங்களை ஒன்றிணைத்து ஆந்திரா என அறிவிச்சாங்க. இந்த ஆந்திரா மாநிலம் உருவானதில் தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டுடன் சேர்ந்திருக்க வேண்டிய சித்தூர், நெல்லூர், திருப்பதி, காளகஸ்தி, திருத்தணி, வள்ளிமலை போன்ற பல பகுதிகளை இவங்க அன்றைய காலகட்டத்தில் ஆந்திராவுடன் நினைச்சாங்க. இதனால மாப்போசியும் கே விநாயகமும் வடக்கேலை மீட்பதற்காக மிக பெரும் போராட்டம் பண்ணாங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காட்போம் அப்படின்னுட்டு மெட்ராஸுக்காக மாப்போசி மிக பெரும் போராட்டத்தை நடத்தி தெலுங்கர்கள் வசம் இருந்து ஒட்டுமொத்த மெட்ராஸையும் மீட்டெடுத்தாரு. தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையேயான இந்த எல்லை பிரச்சனை என்பது 1959ஆம் ஆண்டு வரைக்குமே நீடித்தது. தமிழ்நாடு மாநிலம் 1956ஆம் ஆண்டு உருவாகி இருந்தாலும் திருத்தணிக்காகவும் வள்ளிமலைக்காகவும் தமிழர்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருந்தார்கள். இதன் பிறகு 1959ஆம் ஆண்டு படாஸ்கர் பரிந்துரையின் பேரில் திருத்தணியும் வள்ளிமலையும் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் தமிழர்கள் வெறும் நிலப்பகுதியை மட்டும் இழக்க கிடையாது, பல நதிநீர் உரிமைகளையும் இழந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பொன்வானியாறு, வடபெண்ணாறு, ஆரணியாறு போன்ற மிக முக்கியமான நதிகளையுமே நம்முடைய தமிழர்கள் அன்றைய காலகட்டத்தில் இழந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் எல்லைகளை பிரிக்கும் பொழுது மிக பெரும் அளவிற்கு சர்ச்சைகள் வெடித்த காரணத்தினால மத்திய அரசு இந்த 4 மாநிலங்களுக்கு இடையே எல்லைகளை பிரிப்பதற்காக ஃபசல் அலி என்பவர் தலைமையில
பசலலி கமிஷன் அமைக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் எல்லைகளை எதை வைத்து பிரித்தாங்க அப்படின்னா, அந்த பகுதியில எந்த மக்கள் அதிகமா வாழ்றாங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த மக்களிடம் அதிக நிலங்கள் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அந்த நிலம் அப்படின்ட்டு பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதன்படிதான் தமிழ்நாடு கேரளாவிற்கும் தமிழ்நாடு கர்நாடகாவுக்கும் இடையே எல்லைகளை பிரிச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே வரும்பொழுது அந்த பகுதியில எந்த மொழி அதிகமா பேசுறாங்களோ அவங்க அடிப்படையில் தான் மாநிலங்களை பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தூர், நெல்லூர் போன்ற பல பகுதிகளை பிரிச்சு அதை ஆந்திராவோட நினைச்சாங்க. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் நம்முடைய தமிழ்நாடு ஆந்திராவிடம் கிட்டத்தட்ட 29,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலப்பகுதி இழந்தாங்க. இது நமக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக பெரும் இழப்பாக அமைந்தது. இந்த இழப்பு இதோடு நிற்க கிடையாது. நம்ம கேரளாவிடமும் கர்நாடகாவிடமும் அடுத்தடுத்து பெரும் நிலப்பரப்பை நம்ம இழந்தோம். தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் ஒரு பக்கம் வடக்கு எல்லை போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையே தெற்கு எல்லை போராட்டம் என்பதும் நடந்து கொண்டிருந்தது. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரளா இடையே எல்லைகளை பிரித்த சமயத்துல பெரும்பான்மையான நிலப்பகுதியில் அவங்க கேரளாவோட நினைத்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விலவங்கோடு, நெய்யாற்றின் தென்பகுதி, நெடுமாங்காட்டின் கீழ்ப்பகுதி, செங்கோட்டை, தேவிக்குளம், பீர்மேடு, பாலக்காடு போன்ற பல பகுதிகள் கேரளாவுடன் இணைய போகுது என்று அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த நம்முடைய தமிழர்கள் மலையாளிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று திருவிதாங்கூர் சமஸ்தான காவல்துறை தமிழர்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அந்த துப்பாக்கி சூட்டுல 11 அப்பாவி தமிழர்களும் சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த சமயத்துல தெற்கு எல்லையை மீட்டே ஆக வேண்டும் என தெற்கு எல்லையை மீட்பதற்காக மார்ஷல் நேசமணி, கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை போன்ற பெரும் தலைவர்கள் களத்தில் இறங்கி தெற்கு எல்லைக்காக போராட ஆரம்பிச்சாங்க. இவர்களின் மிக தீவிரமான போராட்டத்தின் காரணமாகத்தான் கன்னியாகுமரி, நாகர்கோவில், செங்கோட்டை, பாலக்காட்டின் ஒரு பகுதி என சில பகுதிகளை மட்டும் அன்றைய காலகட்டத்தில் நம்ம மீட்டெடுத்தோம். ஆனால் பெரும்பான்மையான பகுதியை நம்ம கேரளாவிடமே இழந்தோம். தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் கேரளாவிடம் 12,214 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான நிலப்பகுதியை நம்ம இழந்தோம். கேரளாவிடமும் நம்ம வெறும் நிலப்பகுதியை மட்டும் இழக்க கிடையாது, முக்கியமான பல நீர் ஆதாரங்களையும் இழந்தோம். குறிப்பாக கேரளாவில் உள்ள ஒட்டுமொத்த இடுக்கி மாவட்டமும் தமிழர்களுக்கு தான் சொந்தமான ஒரு பகுதி. இடுக்கி, மூணாறு, தேக்கடி, முல்லை பெரியாறு அணை போன்ற அனைத்து நீர் ஆதாரங்களும் நம்மிடம்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இது அனைத்துமே இன்று கேரளாவிடம் உள்ளது. இதன் காரணமாக இன்றளவுக்கும் தமிழர்களுக்கும் கேரளாவுக்கும் இடையே நீர் பிரச்சனை என்பதும் பெரும் பிரச்சனையாக உள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்தாங்க. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் கொல்லைங்கால், கோலார், தங்கவயல் போன்ற மிக முக்கியமான பகுதிகள் கர்நாடகா வசம் சென்றது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கர்நாடக அரசு நாங்கள் மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று சொல்லிட்டே வர்றாங்க. இந்த மேகதாது பகுதியும் முறையாக நம்முடன் தான் இருந்திருக்க வேண்டும். எல்லை பிரிப்பில் நம்ம கோட்டை விட்ட காரணத்தினால இதுவும் கர்நாடக வசம் சென்றது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் நம்ம கர்நாடகாவிடம் 16,946 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான நிலப்பகுதியை நம்ம இழந்தோம். ஒட்டுமொத்தமாக அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் எல்லையை வரையறுக்கும் பொழுது நம்ம 58,125 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான நிலப்பகுதியை நம்முடைய பக்கத்து மாநிலங்களிடம் இழந்தோம். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பரப்பளவு 1,30,000 சதுர கிலோமீட்டர். இதில் கிட்டத்தட்ட 40% நிலப்பகுதியை நம்ம பிற மாநிலத்திடம் இழந்திருக்கோம். அதுவும் நம்மிடம் இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நீர் பிரச்சனைகள் நமக்கு வராமலும் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம தண்ணி கேட்டு போனால் விரட்டி அடிக்கிறாங்க, மரம் வெட்ட போனால் சுட்டு தள்ளுறாங்க, கேரளாவில் இருந்து கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க, திருப்பதி கோவிலில் உள்ள பல தமிழ் கல்வெட்டுகளை அழிச்சு திருப்பதி கோவிலை முழுக்க முழுக்க தெலுங்கர்களுக்கான ஒரு அடையாளமாகவும் மாற்றி வர்றாங்க. இது அனைத்திற்குமே மிக முக்கியமான காரணம் எல்லை பிரிப்பின் போது நம்ம இழந்தது தான். அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக இருந்தவங்க யாருன்னா ராஜாஜி மற்றும் காமராஜர். ராஜாஜியின் ஆட்சி காலகட்டத்திலேயே இந்த எல்லை போராட்டங்கள் என்பது தொடங்கிவிட்டது. காமராஜர் ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான எல்லைகளை பிரித்தாங்க. 2 பேருமே தமிழ்நாட்டின் எல்லைக்காக மிக பெரும் அளவிற்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண கிடையாது. மறுபக்கத்தில் அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என திராவிட அரசியலை பேசி வந்த திமுக கட்சியும் எல்லை பிரிப்பின் போது ஒன்றுமே பண்ண கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் முழுக்க முழுக்க களத்தில் நின்று போராடிய அனைவருமே தமிழ் தலைவர்கள் மட்டும்தான். எல்லை பிரிப்பின் போது பெரும்பான்மையான நிலப்பகுதிகளை நம்ம பக்கத்து மாநிலங்களிடம் இழந்தோம். எல்லை பிரிப்பிற்கு பிறகு அவங்க திராவிடம் எனப்படும் பெயரில் இன்றளவுக்கு நம்மை ஆண்டுதான் வர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.